ஹலோ, இட்ஸ் டியூஸ்டே அகைன். இன்றைக்கி வெங்கடேஷ் பட் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு ஒரு சின்ன பட்டை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறினோன்னே 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளியிலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாலாம் அந்த தக்காளிக்குள்ளே நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா இதை சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் தான் எடுத்துருக்கனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் தனியா ஆல்ரெடி மிக்சரில் அடித்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு அதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யம்மியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. மோர் தென் ரைஸ் இதை வந்து சப்பாத்தி கூடவோ இல்லை தோசை கூடவோ வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு ஐ ஃபெல்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.